தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அணி உள்ளதா இல்லையா என இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று இறுதி முடிவை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் ஓபிஎஸ் அணி இன்னும் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறது என்ற தகவல் தற்போது வரை வெளியாகவில்லை. எந்த முடிவையும் அவர் தரப்பிலிருந்தும் எடுக்கவில்லை. இந்த சூழல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவு எட்டப்படும்? ஒருவேளை தாவேகாவில் இணைவதற்கு வாய்ப்பு இருந்தால் அது சாத்தியமாகுமா? அது பற்றி விவரங்கள் என்ன? வணக்கம். ஓபிஎஸ் பொறுத்தவரையிலே அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்து தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற ஒரு அமைப்பை அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் நடத்தி வருகின்றார். இந்த சூழலில் அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து சுயேட்சையாக பலாபுரம் சின்னத்திலே அவர் போட்டியிட்டார். இந்த நிலையில தான் தொடர்ந்து அதிமுக கூட்டணிக்குள் இணைய வேண்டும் என்று தொடர்ந்து அவர் குரல் கொடுத்து வருகிறார். ஆனால் இபிஎஸ் அவரை உள்ளே சேர்ப்பதில்லை என்று திடமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தமிழகத்திற்கு சமீபத்தில் 2 முறை அமித்ஷா வந்த போதும், அதே போல பிரதமர் நரேந்திர மோடி வந்த போதும் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். சமீபத்தில் வந்து சென்ற பிரதமரை சந்திப்பதற்காக மன்றாடி கேட்கக்கூடிய வகையிலே கடிதமும் கூட எழுதியிருந்தார். ஆனாலும் கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் ஓபிஎஸ் உடன் இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய அவரது ஆதரவாளர்கள் அனைவருமே ஏறக்குறைய கடும் அதிருப்தியிலே இருக்கிறார்கள். இதற்கு மேலும் நாம் பாஜக கூட்டணியில் தொடர வேண்டுமா? நாம் அவர்களுக்காக அவ்வளவு தியாகங்களை செய்து அவர்களுடன் தொடர்ந்து இருக்கிறோம். ஆனால் அவர்கள் தொடர்ந்து பாராமுகமாக இருக்கிறார்கள். இதற்கு மேல் நாம் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? 3வது அணியாக கருதப்படும் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயுடைய கட்சியோடு நாம் இணைந்து கூட்டணி வைத்து செயல்படலாம் என்று குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிறது. எனவே அது குறித்தெல்லாம் ஆலோசிப்பதற்காக இன்று தேனியிலிருந்து புறப்பட்டு ஓபிஎஸ் அவர்கள் சென்னை வருகிறார். தன்னுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் இன்று மாலையில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று நடத்தக்கூடிய ஆலோசனையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம். அனைத்து நிர்வாகிகளும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் ஓபிஎஸ் அந்த முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இன்று மாலைதான் நமக்கு உறுதியான தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.